அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியிலேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் இந்த தலைப்பில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd வீடியோ பார்க்கலாம் வாங்க. பட்டத்து இளவரசர் கோமகன் என்று அழைக்கப்பட்டார். அவரது இளையோர் இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் என அழைக்கப்பட்டனர். அரசவை நாலவை என்று அழைக்கப்பட்டது. நிலவரி இறை என்று அழைக்கப்பட்டது. அரசருக்கு உதவ 50 குழு 80,000 குழு இருந்தது. அரசரின் படைத்தலைவர் தானே தலைவன் என அழைக்கப்பட்டான். தோமாரம்னா எரியீட்டி என்று அழைக்கப்பட்டது. ஆயுதங்கள் வைக்கப்படும் இடம் படைக்கோட்டில் என அழைக்கப்பட்டது. போர் முரசு கடவுளாக கருதி வணங்கப்பட்டது. நீதிமன்றம் அவை என வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம் எனப்பட்டது. மண்டலம் நாடுகளாக பிரிந்தது. நாடுகள் கூற்றங்களாக பிரிந்தது. கூற்றங்கள் ஊர்களாக பிரிந்தது. ஊர்கள்னால் கிராமம் என்ற அர்த்தம். அந்த கிராமம் பேரூர், சிற்றூர், மூதூர். மூதூர்னால் பழமையான கிராமம் என்று பிரிக்கப்பட்டது. இது அடிக்கடி கேட்பாங்க கைஸ் இந்த கொஷினை. கடற்கரையோர நகரம் பட்டினம் எனப்பட்டது. நிலங்கள் நன்செய்னா மென்புலம் என அழைக்கப்பட்டது. புன்செய்னா வன்புலம் என அழைக்கப்பட்டது. 40 பெண்பால் புலவர்கள் வாழ்ந்துள்ளனர். கற்பு என்பது பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. மக்களின் முதன்மை கடவுள்னா சேயோன் அல்லது முருகன். மற்ற கடவுள்கள் யாருன்னா சிவன், மாயோன். மாயோன்னா விஷ்ணு, அப்புறம் இந்திரன், வருணன், கொற்றவை போன்றவை ஆகும். பௌத்தமும் சமணமும் உடன் இருந்தன. ஜாதி முறை வளரவில்லை. சங்க இலக்கியங்கள் அப்புறம் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை கலிங்கம் குறிப்பிடுகிறது. கரிகாலன் ஏழிசை வல்லான் என அழைக்கப்பட்டான். இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தான். பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் எனப்பட்டனர். கணிகையர் நடனங்களை நிகழ்த்தினர். கூத்துனா நாட்டுப்புற நாடகம் சங்ககால மக்களின் முக்கிய அம்சமாக விளங்கியது. அவர்கள் முத்தமிழ் அதாவது 7 இசை நாடகம் கோட்பாட்டை உருவாக்கினர்.